உதாரணத்துக்கு வந்து இப்போ காமராஜர் சார் கக்கன் சார் பண்ண மாதிரி காங்கிரஸ்ல இன்னைக்கு யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன் பண்ணாமல் இருக்காங்க? நிறைய நலத்திட்டங்கள் பண்ணிட்டு தான் இருக்கும். அதாவது குண்டூசி கூட தயாரிக்க முடியாத இருந்த இந்தியாவில் இன்றைக்கி இத்தனை பெரிய வல்லரசு நாடாக கொண்டு வந்திருக்காங்கன்னா 60 ஆண்டு காலம் ஆட்சி செய்த காங்கிரஸ் தான் அதுக்கு அடித்தளமே. ஆகையால் இன்றைக்கி பல துறைகள், பெரிய பெரிய துறைகளை வந்து மோடி அரசாங்கம் விற்றுக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த துறையெல்லாம் எப்படி வந்தது? யாரால் வந்தது? காங்கிரஸால் வந்தது. ஆகையால் காங்கிரஸ் இல்லையேல் இந்தியா இல்லை, இந்தியா இல்லையேல் காங்கிரஸ் இல்லை. இந்தியாவின் அடித்தளமே காங்கிரஸ் தான். மீண்டும் காங்கிரஸ் வந்து இந்தியாவை ஆளும் அந்த நன்னாள் வெகு தூரத்தில் இல்லை, கிட்ட தான் இருக்குது. இன்றைக்கி பொருளாதாரத்தில் எல்லாரும் படித்து 4 காசு வச்சுருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. இன்றைக்கி எங்கள் கக்கன் ஐயா வீட்டில் இருக்க நாங்களே பிள்ளைங்களே இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் 2 கலெக்டர் இருக்கிறாங்க, 2 ஐபிஎஸ் இருக்கிறாங்க, பல டாக்டர்கள் இருக்காங்க, பல இன்ஜினியர் இருக்காங்க. அதுக்காக இப்போ நாங்கள் வந்து அந்த பணமே இல்லாத வீட்டில் இன்றைக்கி எப்படி இந்த அளவு பணம் இருக்குதுன்னா எல்லாம் படித்து பணம், அதாவது படிக்கிறதுனால நம்ம பொருளாதாரம் வந்து வாழ்க்கையில் வந்து உயருது. ஆகையாலும் அந்த நிலைமை தானே ஒழிய எல்லாரும் வந்து தவறுதலாக இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஐயா கக்கன் ஐயா மாதிரி பல கட்சி தலைவர்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க.